உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஹெல்தியான ஸ்ட்ராங்கான ஹேர் வேணுமா? அப்போ இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு கையளவுக்கு மருதாணியும் வேப்பந்தலையும் எடுத்துக்கிட்டேன். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கத்தாழை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்தாழை நான் முன்னாடியே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் வர மாதிரி இருக்க அந்த எசன்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். இது நல்லாவே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இல்லை சக்கையாக இருக்கும். இல்லை நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறதுனா அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு ஸ்கேல்ப்பாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி. கண்டிஷனர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் நம்ம கத்தாழை யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவே போதும். பாருங்கள், நல்லாவே நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோடய ஹேர் ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா பிளாக்கியாக தெரியுது. நீங்களே பாருங்கள். அதே மாதிரி நான் சிக்கு எடுக்கும்போது ஈஸியாக சிக்கு எடுத்துட்டேன். எனக்கு பெருசாக ஹேர் ஃபால் ஆகலை. நீங்களும் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஹெல்தியான ஸ்ட்ராங்கான ஹேர் வேணுமா? அப்போ இந்த ஹேர் பேக்